நீங்க ஒண்ணுமே இல்ல, 3 ஜோதிடர்கள் 3 சம்பவங்கள்னு அடிங்க. எனக்கு வந்து சார வந்து ஆக்சுவலா எனக்கு கதை சொன்னா வரணும். ஒரு 10 இயர்ஸ் பேக்ல இருந்து வரணும். 2, 3 இயர்ஸா வந்து நான் கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 4 வருஷமா அப்படி கிடைக்காமலே ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்களா. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வலைபேச்சு அந்தணன் சார். ம். அவர்தான், நீ என்ன எப்ப பார்த்தாலும் வந்து பொண்ணு பார்க்க போறேன்னு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 2, 3 டைம்ஸ் போயிடுவேன் வெளில. ம். அப்போ வந்து வா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போனாரு. ம். போன உடனே அவரு சொன்னாரு, கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கொடுமுடின்னு நினைக்கிறேன். கொடுமுடியில வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வா. ம். 6 மாசத்துக்குள்ள உனக்கு மேரேஜ் ஆயிடும் அப்படின்னாரு. ம். போயிட்டு வந்து செகண்ட் மந்த் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. 5வது மாசம் மேரேஜ் ஆயிடுச்சு. ம். அது வரைக்கும் எனக்கு ஜாதகத்து மேல ஜோசியம் மேல நம்பிக்கையே கிடையாது. அது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரெகுலரா நான் சும்மா போயிட்டாங்க உட்கார்ந்துருப்பேன். ம். அப்படியே நான் வந்து அப்படியே மாயாஜால படம் பாக்குற மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். அவர் ஏதாவது அப்படி நம்ம கண் முன்னாடி நம்ம ஆபீஸ்ல ஆமா. என்கேவி அகாடமில. அப்பெல்லாம் எனக்கு வந்து ஜோசியம் படிக்கணும்னு எண்ணமே கிடையாது. ஏன்னா நம்ம உள்ள ஆபீஸ் உள்ள போகும்போதே நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு அவர் நமக்கு சொல்லிடுவாரு. அப்புறம் சார் தான் என்னை அந்த மெட்ராஸ் மிக்ஸ் சேனல் அப்படிங்கிற ஜோசியன் சேனலை ஆரம்பிக்க சொன்னது. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் இப்போ சாருடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்கு போயிருந்தேன். அப்போதான் எனக்கு வந்து ஜோசியம் படிக்கணும்ன்ற எண்ணம் வந்து அவங்களே கேட்டேன், மேடம் இது மாதிரி படிக்கணும் அப்படின்னு. ஆன்லைன் கிளாஸ் இருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி நம்ம வந்து ஆக்சுவலா எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஜோசியத்தை பத்தி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது. 7 வருஷம் சார் கூட இருந்த சேனல் வச்சிருந்தேன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு 12 ராசி கூட கண்டினியூஸா சொல்ல தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சரி ரைட்டு இதை நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு முடிவெடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். உங்ககிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நான் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லுவேன். யார் கேட்டாலும் கோவப்படாம பதில சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு வந்து இதை படிச்சு அதுதான் படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் அட்வான்ஸரும் சேர்த்து படிக்கணும் அப்படின்ற முடிவோட தான் வந்தேன்.